Hello guys, we are at Bangalore at we finally reached Bangalore. வணக்கம்ங்க கண்ணு, பெங்களூர் கண்ணு. போதும்ப்பா இங்கிலீஷ் போயிட்டு எப்படியோ வந்தாச்சு பெங்களூரு. இப்போ ஒரே மழையா பெய்ஞ்சிட்டு இருக்கீங்க. என்ட்ரிக்கே வந்து பூமலை மாதிரி மழை பெய்ந்து வரவேற்கிறது பெங்களூர். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர்ற நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டேய் டேய் ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட 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 டேய் ஒன்னாடா போடா அப்படி போடா. So we are happy to be here. Let's see how life goes. அப்போ கொஞ்சம் இங்கிலீஷ் வரும் முதல்ல, அப்போ பீட்டர் மாதிரி இருக்கும், நம்ம தமிழ்ல வந்துடும். கொங்க பையன் வேற வாங்க வணக்கங்க தான். ஓகே கைஸ், see bye. ஃபஸ்ட் டைம் பெங்களூர் ரீச் ஆயிடுச்சு. ஆமாம், அப்படியே போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னு தெரிய மாட்டேங்குது. இவர் தான் டிரைவராக கார் எடுத்து போயிட்டுருக்காரு. அவர் காட்டானா அவர் வேறு மொழி அதிகடி போட வரும் பயமாக இருக்குது. என்ன புக் பண்ணோம்? ஊபரில் போயிட்டுருக்கோம். ஹலோ கைஸ், இப்போ வந்து நாங்கள் ரூம் பார்க்க போகிறோம். எங்கள் ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. ஸோ வந்து நாங்கள் 4 பேர் வந்து ஒட்டுக்கா 3 பேர் ஒட்டுக்கா இருக்கலான்னு இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து இன்னும் 3 பேருக்கு ரூம் வந்து பார்க்க போகிறோம். நாங்கள் பார்க்கலாம், நாங்கள் போய் பார்ப்போம். இந்த மழை தான் பேஞ்சிக்கிட்டே இருக்குது, நிற்காம பேஞ்சிட்டு இருக்கு. அதாவது வந்த உள்ள எப்போ என்ட்ரன்ஸ் ஆகணுமோ அப்போ இருந்து பேய ஆரம்பிச்சதான் எங்கே நிற்காம. நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். ஊருகின்ற ஹலோ
கர்நாடகா மாதிரி இல்லை, பெங்களூர் மாதிரி இல்லை, ஏதோ நாங்கள் கேரளா அந்த சீன் அந்த மாதிரி இருக்குது. திருவனந்தபுரம் கிருஷ்ணகிரி சைடு அந்த மாதிரி இருக்கு. அங்கே மட்டும் தான் சில்லுனே இருக்கு. அதனால நாங்கள் சொல்லியாச்சுமா ஹுட்டி போட்டு வந்துட்டோம். அதனால குளிர் ரொம்ப குளிர்ல. நீங்களாம் பார்த்தீங்கன்னா நிற்காம ஆட்டோ வண்டி வந்துட்டே இருக்குது. சம்மருக்கு எதுக்கும் அந்த மாதிரி டிஷர்ட் போட்டு வந்திருக்காங்க. ஐ நோ யுவர் சிச்சுவேஷன். ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. எப்படின்னு தெரில. 11 மணிக்கு சாப்பிட்டது அவரோட தான் சாப்பிட்டோம். ஒரு வெண்பொங்கலும் ஒரு தோசையும் தான் சாப்பிட்டோம். அதோட சரி, அதை சாப்பிடவே இல்லை. தானே சரியான பற்றி பார்ப்போம் எப்படி. ப்ரோ, உங்களோட சாப்பாடு எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குங்க. சரி, நம்ம அரிசி பொன்னி அரிசி மாதிரி இருக்குது. குழம்பு வந்து ஓகே, பன்னி பட்டா மசாலா மாதிரி, பட் வந்து பசி அண்ணன் இல்ல எதுக்குல பாக்க இல்ல ஒரு வாரத்துக்கு சேர்த்து ஹோல்சேலா சாப்பிட்டு போல இருக்க அண்ணன். இந்த சோறு கறி குழம்புக்கு மட்டும். ஓகே ஓகே. ஓகே, ஃபஸ்ட் டேவோட நைட் அப்படியே முடிய போகுது. ஒரு மாதிரி கஷ்டமாகவும் ஒரு மாதிரி நல்லாவும் தான் போச்சு. இன்னைக்கு நைட்டு என் கூட இருந்த ரூம்மேட் தான் இந்த இடத்த கூட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு கிரவுண்ட் தான், நல்லா தான் இருந்தது. ஒரு ஹிடன் பிளேஸ் கூடி வந்த மாதிரி இருக்குது. சுற்றி இருக்க ஒரு ஊரில் இவ்வளோ பெரிய சிட்டியில் கொஞ்சமாவது நிலத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. நைட்டு இப்போ ஒரு 11 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். என்னே தெரிய மாட்டேங்குது. அப்படியே ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம், நல்லா தான் போகுது வாழ்க்கைங்க. ஒரு நாள்லேயே ரொம்ப அடிப்பட்ட மாதிரி இருக்குது. இங்கேருந்து நாங்கள் நடக்கிற மாதிரி, இங்கேருந்து அவ்வளோ தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் வண்டியில் போகிறது நடந்து போகிறதே பரவாயில்லையா இருக்குது. இங்கேருந்து போகிற ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறது ஓகே. யோசியை பற்றி பாப்பா அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தூங்கியிருப்பாங்க நினைக்கிறேன். அத்தராச்சும் பாவம் மணிக்கு சுற்றிட்டு இருந்தால் பார்த்தா அவ்வளோதான். யூடியூப் இந்த வீடியோ பார்த்தா இந்த இது பண்ணுங்க இங்கே சீட் இல்லையான்ட்டு. ஓகே, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.